Hi friends, welcome to UU family. இன்னைக்கு ஒரு சூப்பரான கார சட்னி தான் பார்க்க போறோங்க. கார சட்னி தானே சிம்பிளா நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் செம்ம அட்டகாசமா இருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாங்க. செட்டிநாடு கார சட்னி, ரோஜாப்பூ சட்னி பேர் வைக்கிறது நம்ம இஷ்டம்தாங்க. ஆனால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய வளவலன்லாம் இருக்காதுங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக தான் இருக்கும் வீடியோலாம். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கார சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்குறேங்க. வெங்காயம் தக்காளியும் நம்ம சமமாக எடுக்கும் போது தான் சட்னி நல்லா கெட்டியாக வருங்க. நம்ம வெங்காயம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக எடுத்தோன்னா சட்னி கொஞ்சம் இழுன்னு போயிடுங்க. இல்லை வெங்காயம் அதிகமாக எடுத்து தக்காளி கம்மி பண்ணோன்னா அதில் கார சட்னியோட டேஸ்ட் இருக்காது, வெங்காய சட்னி மாதிரி இருக்கும். எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் சமமாக எடுங்க, சூப்பராக இருக்கும் சட்னி. இது கூடவே ஒரு முழு பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேங்க. காரெல்லாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிதமான தீ வச்சு நல்லா வறுத்து விடலாங்க. இதில் வெங்காயம் தீஞ்சி போகக்கூடாதுங்க. தக்காளி நல்லா வதங்கி கடாயில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு கார சட்னியோட கலரும் மாறிடுங்க, டேஸ்ட்டும் மாறிடும். கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா வெங்காயமும் அடி பிடிக்காது, தக்காளியும் ரொம்ப மசிஞ்சு கடாயில் ஒட்டாதுங்க. நீங்கள் இதை நோட் பண்ணியிருப்பீங்க, நான் இதில் இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லைங்க. உப்பு நம்ம சேர்த்துட்டோன்னா அது சீக்கிரம் தக்காளி கரைஞ்சி கடாயிலெல்லாம் ஒட்டி அதோட டேஸ்ட்டே மாற்றிடுங்க. எல்லாமே வதக்கி ஆற வச்சுட்டு அரைக்கும் போது தாங்க உப்பு சேர்த்து அரைப்பேன். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், நல்லா வெங்காயம் தக்காளி பதமாக வதக்கியாச்சுங்க. இப்போ நல்லா ஆற விட்டாச்சு. ஆற விட்டுட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ நல்லா நைஸாக வேணாலும் நைஸாக அரைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாருமே கொரப்பாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கிறேங்க. இதில் எனக்கு தக்காளியோட புளிப்பே கரெக்டாக இருந்ததுங்க, அதனால் நான் புளி சேர்க்கலை. உங்களுக்கு தக்காளியில் புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டு பிடிக்குன்னா இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க, அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் நல்லா கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை நல்லா நல்லெண்ணெயில் தாளித்து சேர்த்தோன்னா சும்மா சட்னி கமன்னு இருக்குங்க. 10 இட்லி சாப்பிட்டாலும் இந்த சட்னிக்கு பத்தாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம் கார சட்னி. இந்த கார சட்னிலே உளுந்து நல்லா செவக்க வறுத்து நம்ம அரைச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பூ மாதிரி துருவி அது வதக்கி அரைச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கெல்லாம் எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை நம்ம ரெகுலராக செஞ்சுக்கலாங்க. ஆனால் நம்ம காலையில் ஸ்கூலுக்கெலாம் நல்லா சிம்பிளாக சீக்கிரமாக டேஸ்டியாக பண்ணோன்னா இந்த மாதிரி கார சட்னி செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க. லஞ்ச் வரைக்கும் கெட்டு போகாது, ஏன்னா நம்ம நல்லெண்ணெயில் தான் வதக்கி நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறோம், அதனால் கெட்டவே போகாதுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு தோசை சுட்டு நம்மளோட சூப்பரான கார சட்னியை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சூடாக இட்லி கூட சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த கார சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.